ஆசிரியர் ரிஃப்னா அவர்களே, முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து 4 ஆண்டுகள் சிறப்பு பயிற்சி அளித்து அவர்களை உருவாக்கியிருக்கிறீர்கள். உங்கள் பார்வையில் தலைமுறைகளை உருவாக்கும் ஒரு சிறந்த பாடல் பாடசாலை ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய தலையாய தகுதிகள் எவை? பயிற்சி இருக்க வேணும். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல மனப்பாங்கு இருக்க வேணும். இதுகள் இருந்தா மட்டும் மனப்பாங்கொண்டு நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருந்தா மட்டும்தான் டீச்சர்ஸ்க்கு நாலேஜ் இருந்தாலும் ஸ்கில் இருந்தாலும் ஆட்டிடியூட் இல்லாட்டி அவங்களுக்கு பிள்ளைகளை டெவலப் பண்ணுறதோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஆகுறதுக்கோ கஷ்டம். அதே மாதிரி முல்லைத்தீவுல நான் ட்ரெயின் பண்ணின நேரம் உண்மையிலேயே நான் இந்த விதத்துல அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். அவங்களோட ஒர்க் பண்ணின அந்த காலப்பகுதி ரொம்ப ஹாப்பினஸான ஒரு காலப்பகுதி. அதே மாதிரி அந்த முல்லைத்தீவுல டீச்சர்ஸோட நாங்கள் ஒர்க் பண்ணுற நேரம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வசதிகளை ஏற்படுத்தி தந்து நியூமன் ஐயா அவர்கள் தான். அவங்களுக்கு நான் இந்த விதத்துல ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன்னு சொன்னா ஒரு நாங்கள் மத்திய மாகாணத்திலிருந்து அந்த மாதிரி இன்னொரு ஊருக்கு போயிட்டு எங்களுக்கு டீச்சிங் அதாவது டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ண கிடைச்சி அந்த வரம் உண்மையிலே இந்த விதத்துல நான் நியூமன் ஐயா அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. ஆசிரியர் ரிஃப்னா அவர்களே, கதைகளில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஏற்ப குரலை மாற்றி பேசி குழந்தைகளின் முழு கவனத்தையும் ஈர்க்கும் உங்கள் தனித்துவமான பாணி அற்புதமானது. இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் குழந்தைகளின் கவனத்தை ஈர்த்து பாடம் கற்பிக்க ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி என்ன? உண்மையிலே கலை உணர்வு கட்டாயம் தேவை. பிள்ளைகளோட நாங்கள் குரலை மாற்றி அவங்களோட பேசுகிற நேரம் பிள்ளைகள் ஹாப்பினஸ்ஸாக எங்களோட அட்டாச் ஆகிடுவாங்க. அவங்களோட கவனங்களை எங்களோட பக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த கதாபாத்திரத்துள்ளுக்கு நாங்கள் அந்த கதாபாத்திரமாகவே நாங்கள் மாறிடணும். பிள்ளைகளுக்கு இயல்பாகவே பிள்ளைகள் மாதிரியே நாங்கள் அந்த அவங்களோட வயசுக்கே நாங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுற நேரம் அவங்கள உணர்வுகளை மதிக்கிற நேரம் அவங்களுக்கு அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட பாணிகளை மாற்றிக்கொள்ளுற நேரம் அவங்க எங்களோட குயிக்காக அட்டாச் ஆகி அதே மாதிரி நாங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குற என்ன அவங்களோட பண்புகளை மாற்ற வேணுமா, அவங்களோட ஆட்டிடியூட் மாற்ற வேணுமா, அதே மாதிரி அவங்களோட ஒழுக்கங்களை நாங்கள் செஞ்சு கொள்ள வேணுமா, அது அந்த கதை மூலியமாகவும் அதே மாதிரி அன்பாகவும் அவங்களுக்கு கலை உணர்வோடு அபிநயத்தோடு ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுக்குற நேரம் நான் நினைக்கிறேன் பிள்ளைங்கள் டீச்சர்ஸோட அட்டாச் ஆகிடுவாங்க. டீச்சர்ஸ் கலை உணர்வோட ஒரு விஷயத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆசிரியர் ரிஃப்னா அவர்களே, ப்ளூமிங் பர்ட்ஸ் பாடல் பாடசாலையாக தொடங்கி இன்று ஸ்போர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், லாங்குவேஜ் அகாடமி, அக்னி புக்ஸ் பதிப்பகம் என ஒரு பெரிய கற்றல் பேரரசையை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஒரு குழந்தையின் ஆரம்பகால வளர்ச்சியிலேயே இந்த பன்முக கற்றல் ஹோலிஸ்டிக் லேர்னிங் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது? எல்லா விதத்திலையும் இப்போ கேண்டி, கலாம்பு, நகரப்புறத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப வசதிகள் இருக்கு. ஆனால் நாங்கள் ஸ்கூல் செய்கிற இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க ரொம்ப வசதி குறைவான பின்தங்கிய கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த கல்வி அதாவது அடுத்த தலைமுறை சரி அவங்களோட நல்ல ஒரு தலைமுறைகளா வளரணுன்றது ஒரு காரணமாகத்தான் நாங்கள் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நாங்கள் ஸ்கூல் செய்கிறோம். அதாவது எங்களுக்கு காசுக்கு பார்க்க பிள்ளைங்களோட எடுகேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. அவங்களோட பழக்க வழக்கங்கள், எடுகேஷன், அதே மாதிரி மற்ற விடங்கள்ல அவங்களுக்கு கிடைக்கிற நிறைய வளங்கள் நிறைய மற்ற பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு பெரிய அளவில் வளங்கள் கிடைக்காது. அந்த வளங்களை நாங்கள் எங்கே இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு திரட்டி கொண்டு போயிட்டு கொடுக்கணுன்ற ஒரே அவானால தான் நாங்கள் அந்த ஸ்கூலை அங்கே செஞ்சு கொண்டு போகிறதுக்கு ரீசன். பிள்ளைங்களுக்கு எடுகேஷன் மட்டும் இல்லை, அவங்களுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய இருக்க வேணும். அதாவது அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சைடில் இருக்க வேணும், டான்ஸிங், மியூசிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வித்தியாசமான பாடத்துக்கு அதாவது பிள்ளைங்களோட உங்களுக்கு இப்போ சின்ன பிள்ளைகளை நாங்கள் எடுத்தால் அவங்களுக்கு இந்த வயசில் அதாவது 5,
6 வயசு ஆகக்குள்ள 100% அவங்களோட மூளை வளர்ச்சி வந்து விருத்தி ஆகிடும், அதை டெவலப் ஆகிடும். அப்போ அவங்களோட அந்த நியூரோன்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகுற வேணுமா இருந்தால் இந்த வித்தியாசமான ஆற்றல்கள், வித்தியாசமான எஜுகேஷன் மட்டும் இல்லை, வித்தியாசமான இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு திறமைகளும் அவங்களோட விருத்தி செய்ய வேணும். அப்போத்தான் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட தேவையான அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு சரியான முறையில் போகும். ஆசிரியர் ரிஃப்னா அவர்களே, தேசிய மட்டத்திலான விருதை வென்றுள்ள ப்ளூமிங் பர்ட்ஸ் அமைப்பின் அடுத்த கட்ட பிரம்மாண்டமான இலக்கு என்ன? எதிர்காலத்தில் வந்து நாங்கள் சர்வதேச அளவில், அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து எங்களோட ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். இலங்கையில் மட்டும் இல்லை, சர்வதேச அளவுலேயும் எங்களோட ஸ்கூல் வந்து டெவலப் ஆகணும்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். இறுதியாக, டாக் வித் அபிஹா தளத்தினூடாக தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? டாக் வித் அபிஹா நிகழ்ச்சியில் வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வர்றது, பிள்ளைகள் வந்து பல பூக்கள் மாதிரி தான். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வாசங்கள் இருக்கு, அவங்களுக்கு வித்தியாசமான திறமைகள் இருக்கு. ஒருத்தரோடு ஒருத்தரை வந்து நாங்கள் சமப்படுத்தாம, இன்னொருத்தரை வந்து அவங்களோட வந்து சமப்படுத்தி பார்க்காம, அவங்களுக்கு இருக்கிற தனி ஆற்றலை வந்து புரிஞ்சு கொண்டு செவி மடுத்து அன்போடு பிள்ளைங்களை அரவணைச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான பாதையை நாங்கள் காட்டினா, நான் நினைக்கிறேன் எங்களோட பிள்ளைகள் வந்து ரொம்ப ஹாப்பினஸாக இந்த உலகத்தை வெல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.